ஐயா, இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் சிறு குழந்தைகள் எல்லாருமே ஆசைப்படுறது என்னன்னா, என் தலைமுடி நீளமா அடர்த்தியா கொத்து கொத்தா வளரணும். ஒரு 40-50 வயசு மேல போயிட்டாக்க முடி வெள்ளையா ஆகவே கூடாது, கருமையா இருக்கணும்னு கேக்குறாங்க. இதுக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கா? இருக்கு சார். அது என்ன மூலிகை, எப்படி பயன்படுது? அதான் சார் இந்த கொட்டக்கரந்தை. நண்பர்களே, இதுதான் கொட்டக்கரந்தை. சொல்லுங்க ஐயா. இந்த கொட்டக்கரந்தை வந்து கமகமன்னு வாசனை வரக்கூடிய ஒரு மூலிகை. இந்த பூ வராததுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். கொஞ்சம் பூ பூக்காத மணிய இளம் தளிரான செடியை வேரோட பிடிங்கி நல்லா அலசி எடுத்து ஒரு 1/4 கிலோ காய வச்சிடணும். அது இதை கூட சம அளவு கரிசலாங்கண்ணி எடுத்துக்கணும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்துட்டு 2 காய வச்சு பவுடர் ஆக்கிட்டு, முடி கொட்டுறதுன்னு சொல்லக்கூடிய பெண்கள், ஆண்கள், வாலிப நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு இதை அரை ஸ்பூன் அளவு தேன்லயோ, கோல்டான உடம்பா இருந்தா தேன்ல சாப்பிடலாம், ஹீட்டான உடம்பா இருந்தா நெய்யில சாப்பிடலாம், இது ரெண்டுக்கும் இடப்பட்ட உடம்பா இருந்தா மீடியமா பால்ல சாப்பிடலாம். அரை ஸ்பூன் இது சாப்பிட்டு வரும்பொழுது உடல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு தலையில போகக்கூடிய நாடி நரம்புகள்லாம் தூண்டி அதுல வந்துட்டு முடிக்கு தேவையான போசாக்க கொடுத்து, தங்க சத்து இருக்குது இதுல. அந்த முடி நரைக்கிறதுக்கு காரணமே தங்க சத்து கம்மியாகும் போது நரைக்கும். அந்த நரையெல்லாம் மாற்றி முடி கொட்டுவதை நிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இதுக்கு உண்டு. இதை தொடர்ந்து ஒரு மாசம் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா 10-20 நாள்லயே முடி கொட்டுறது நின்று போயிடும். 10-20 நாள் நின்றுடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய மூலிகை இது ஒரு பங்கு, கரிசலாங்கண்ணி ஒரு பங்கு, அவ்வளவுதான். சமையடை தான். ரெண்டையும் நைஸா பவுடர் பண்ணிட்டு தேன்ல அல்லது நெய்யில அல்லது பால்ல உங்க விருப்பமான எது விருப்பமோ அதை சாப்பிட்டுக்குங்க. இப்படி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது எல்லா விதமான முடி பிரச்சனை, தலையில பொடுகு, அரிப்பு, தலையில சுண்டு வர்றது எல்லாமே நின்று போயிடும். பெண்களுக்கு வந்து கூந்தல் நல்லா நீட்டா ஜம்முன்னு வளரும். அந்த மாதிரி ஒரு மூலிகை. ஐயா, இது உள்ளுக்கு சாப்பிட சொல்லிருக்கீங்க. வெளிப்பூச்சிக்கு ஆயில் போடணும், ஹேர் ஆயில்னா என்ன? நல்லெண்ணெய் போடலாமா இல்ல தேங்காய் எண்ணெய் போடலாமா? என்ன மூலிகை கலக்கணும்? தேங்காய் எண்ணெயில வந்து நம்ம போடும்பொழுது கரிசலாங்கண்ணி சேர்த்துக்கலாம். மெயினா கரிசலாங்கண்ணி இடிச்சு சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயில போட்டு அதுல கொஞ்சம் நெல்லிக்காய் போட்டு கொஞ்சம் வெட்டி வேர் போட்டு அதை நல்லா காய்ச்சி வச்சுக்கிட்டு, ஏர் ஆயில் எது ஒன்னாலும் நல்ல ஒரு ஏர் ஆயில பார்த்து தேய்க்கலாம். அது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு ஏர் ஆயில் தேய்ச்சிக்கிட்டு வரும்பொழுது, ஆனா முதல்ல ஏர் ஆயில் போடுறதுக்கு முன்னாடி தலையில பொடுகு இருக்குதானே அவங்க செக் பண்ணிக்கணும். பொடுகுன்றதுனா எந்த ஏர் ஆயில் போட்டாலும் வேலை செய்யாது, முடி கொட்டத்தான் கொட்டும். அப்போ அதுக்கு டேண்ட்ரஃப் ஆயில் நம்ம தனியா ஆயில் பண்ணணும். பொடுகு எண்ணெய், பொடுதலையில காய்ச்ச வேண்டிய எண்ணெய். அது பொடுதலையில காய்ச்சணும். அது எப்படின்னு சொல்லுங்களேன். அந்த பொடுதலையில காய்ச்சற எண்ணெயை எப்படி பாத்தீங்கன்னா, பொடுதலை கீரை தரையோட படர்ந்து இருக்கும். ஆமா, அந்த கீரையை நல்லா ஒரு 200 கிராம் எடுத்துக்கணும். அதை இடிச்சு சாறு எடுத்து, அந்த சாறு ஒரு 50 ml, தேங்காய் எண்ணெய் ஒரு 200 ml, ரெண்டையும் ஒன்னா சேர்த்து காய்ச்சணும். காய்ச்சும் போது வசம்பு ஒரு துண்டு நெசிக்க அதுல போடணும். வேப்பம்பூ இருந்தா வேப்பம்பூ ஒரு 2 கிராம் அதுல போடணும். போட்டுட்டு நல்லா பக்குவமா காய்ச்சி வச்சோம்னா கம்மகம்மன்னு வாடை வரும் அந்த எண்ணெய். அந்த எண்ணெயை எடுத்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour நல்லா தேய்ச்சி அப்படி லைட்டா மசாஜ் பண்ணணும். முடி வேர்க்காலில் மசாஜ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour உட்காந்துட்டு அவங்க அதுக்கப்புறம் குளிச்சுட்டாங்க. அந்த மாதிரி வாரத்துல 2 டைம் செய்யும்போது ஒரு 4-5 டைம் அது மாதிரி செய்யும் போது பொடுகு கம்ப்ளீட்டா போயிடும். ஆமா, அந்த நேரத்துல இந்த சூர்ணத்தை, இந்த கொட்டக்கரந்தி கரிசலாங்கண்ணி சேர்ந்த சூர்ணத்தை அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு வந்தாலும் அந்த பொடுகு மேற்கொண்டு வராது. அந்த அளவுக்கு பாதுகாக்கும் ஒரு சிறந்த மூலிகை இது. அதே போல இது தொடர்ந்து சாப்பிடும் போது உடல்ல ஏற்படுகின்ற இந்த கற்றாழை வாசனை கூட எடுத்துரும் இந்த மூலிகை. ஆஹா, அதனாலதான் இது மேல ஒரு வாசனை வரும். பாருங்க, கரந்தைன்னு பேரு. ஆமா, இந்த பூவை முண்டி பூன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு இதுல மருந்து செய்யறாங்க யுனானில. நல்ல வாசனை, முண்டி பூன்னு சொல்லுவாங்க. சாப்பிடக்கூடிய மூலிகை தான். சாப்பிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு மூலிகை சாப்பிட்றது. நேயர்கள் நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா சாப்பிடாத மூலிகை நாங்க காட்ட மாட்டோம். சாப்பிடக்கூடியது. இதை வச்சு பாரம்பரியமா அனுபவிச்சது, காலகாலமா அதை யூஸ் பண்றதுனால தான் இதை நம்ம செய்யறோம். ஓகேவா? அதனால யாரும் எந்த பயமின்றி இதெல்லாம் தைரியமா நீங்க சாப்பிடறத பாருங்க. சாப்பிடக்கூடிய மூலிகை. நம்ம முன்னோர்கள் இதுதானே செஞ்சுட்டு வந்தாங்க. ஆமா, ஏன்னா டேஸ்ட் இருக்குயா. வாய்க்குள்ள போட்டு சாப்பிடும் போதே அந்த வாசனை நறுமணமா இருக்கு. சிவகரந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா, இந்த கசப்பு ஒரு மெல்லிய கசப்பு, ரொம்ப அழகா அது ஒரு மாடல் ஆகுது. மெல்லிய கசப்பு, அந்த வாசனை ரொம்ப அருமையா இருக்கு. லேசா உப்பு கலந்த சுவை. ஏன் நேயர்களே, உங்களுக்கும் தலைமுடி நீளமா கொத்து கொத்தா அடர்த்தியா வளரணும். அதுக்கு உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு ஐயா சொல்லியிருக்காரு கொட்டக்கரந்தை, அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணியில செய்யப்பட்ட சூர்ணம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஏர் ஆயில் தயாரிக்கிறது. முதல்ல பொடுகு எடுக்கணும்.
அந்த பொடுகு தலையில இருந்த பிரச்சனை, அதனால பொடுகு தலையில இருந்து எப்படி ஏரல காய்ச்சணும் சொல்லிக்கிறாரு. கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கும் முடி அடர்த்தியா, நீளமா, கொத்து கொத்தா, காடு போல வளருங்க. இன்னொரு விஷயம் நீங்க செய்யணும், பசி எடுத்தா சாப்பிடணும், தூக்கம் வந்தா நிம்மதியா தூங்கணும், ரொம்ப டென்ஷன் இருக்கக்கூடாது, பதட்டம் இருக்கக்கூடாது, மன அழுத்தம் இருக்கக்கூடாது, ஜாலியா இருக்கணும். இதெல்லாம் எடுத்துட்டு விட்டமின் இ, விட்டமின் சி அதிகமா உள்ள உணவுகள், காய்கறிகள், பழங்களை இயற்கையா எடுத்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.